இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மிளகா சட்னி தாங்க. நம்ம தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் நம்ம பயன்படுத்தி நம்ம சட்னி வைக்க போகிறோம். இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போ இந்த சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம மிளகா சட்னி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப காரசாரமான ஒரு சட்னி ஒன்று தான் நம்ம இட்லிக்கு செய்ய போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் நான் ஒரு 50 கிராம் முறித்து எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் எந்த அளவு எடுக்கிறோமோ அந்தளவு தக்காளி சேர்த்தா போதும். இப்போ 2 தக்காளி பழம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா வந்து எடுத்துக்கலாம். நான் இப்போ ஒரு 6 மிளகா எடுத்திருக்கேன். பூண்டு பல் ஒரு 4-5 பல் பூண்டு பல் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம ஒன்றா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பையும் இதில் ஒன்றா சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். இப்போ அடுத்து நம்ம ஒரு தாளிச்சிடலாம். அப்போ நான் ஒரு கடாய் வச்சுட்டேன். இப்போ தாளிப்புக்கு நம்ம எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் கொஞ்சம் நல்லா கூடவே சேர்த்துக்கலாம். சட்னி நல்லா சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம இட்லிக்கு வந்து தொட்டு சாப்பிடையில் அந்த எண்ணெய் காஞ்சோடனே இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சு. தாளிப்பு கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, தூள் சேர்த்துக்கலாம். சட்னிக்கு நல்ல மணமாக இருக்கும். இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க சட்னி நம்ம சேர்த்தோம். இப்போ இதுக்கு நம்ம சட்னிக்கு தேவையான தண்ணியும் இப்போ மொத்தமாக கொஞ்சம் கலந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது நம்ம தண்ணி சேர்த்தாச்சுங்க. இது நல்லா ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும். சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீ கொதிக்கிறதான் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா இந்த அளவுக்கு வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம மிளகா சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. வந்து காரம் வந்து அவங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் வச்சு நல்லா சாப்பிட்லாம். இது வந்து இந்த மழை காலத்துக்கு சூப்பராக அந்த இட்லியோடு நம்ம தொட்டு சாப்பிடையில அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. காரம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி காரத்தை கூட்டலாம் குறைக்கலாம். மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள்.